இன்னைக்கு நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும்னா ட்ரேடிங் திருச்சிருச்சுன்ற இன்ஸ்டாகிராம் சேனலை போய் ஃபாலோ பண்ணுங்க. அதுல நான் ரீலா போஸ்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ட்ரேட் எடுத்தோம், என்ன மாதிரி ட்ரேட் எடுத்தோன்றதா பார்க்க போறோம். நேற்று வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், நேற்று ஓரளவுக்குன்னு தர ஒரு ஹியூஜ் லாஸ்ன்றது இங்க விஷயம் கிடையாது. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகும்போது, அது கண்டினியூஸா ஃபெயில் ஆகும்போது நமக்கு உண்மையாலுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் நேற்று நடந்தது. அதனால இன்னைக்கு நான் 2 என்ட்ரி எடுத்தேன். ஒரு என்ட்ரி எப்பயும் போல ஃபெமிலியர் ஸ்ட்ராட்டஜி வச்சோம், இன்னொன்று வந்து ஒரு நியூ என்ட்ரி. இன்னுமே சொல்லலாம் அது ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி. கான்ஃபிடென்ட் 100% கிடையவே கிடையாது. ஒரு 50% கான்ஃபிடென்ட்ல தான் அந்த என்ட்ரி எடுத்தேன். அதோட வீடியோ தான் நீங்க மார்னிங் போஸ்ட்ல பார்த்திருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன என்ட்ரி எடுத்தோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்னிங்ல மார்க்கெட் ரொம்ப பெரிய வந்து பாசிட்டிவும் கிடையாது, ரொம்ப பெரிய நெகட்டிவும் கிடையாது. ஒரு கேப் அப் கேப் டவுன் தான் நான் அப்படி சொல்றேன். கேப் அப்பும் ஆகல, கேப் டவுனும் கிடையாது, ஒரு பெரிய ஃபிளாட் மார்க்கெட். ஸோ அப்படின்னா மேபி ட்ரெண்ட் கண்டினியூ வரதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இன்னைக்கு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட், அதாவது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் 1 மினிட் நான் ரெகுலரா எடுத்துக்கிட்டேன். ரெகுலராகவே நான் இதான் எடுப்பேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எப்பயுமே என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட பிரேக் அவுட் நான் எப்பயுமே எடுப்பேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட பிரேக் அவுட் எடுத்து அதோட புல் பேக்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுப்பேன். இன்னைக்கு அதுமே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இது என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடையாது. நான் இன்னைக்கு நிஃப்டில 1 மினிட் கேண்டில்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்தேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேன். பட் இதுல நான் பிரேக் அவுட் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சேன். இந்த பேட்டர்ன்ல என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி நான் இந்த இடத்துல எடுத்தேன். இது வந்து உண்மையாலுமே ஓப்பனா சொல்லணும்னா ஒரு கெஸ் என்ட்ரி தான். இதுல வந்து நான் 100% அமௌண்ட்டையும் டிப்ளாய் பண்ணல, எந்த அளவுக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் டிப்ளாய் பண்ணா ஒரு பர்டிகுலர் ரிஸ்க் என்ட்ரி மட்டும் தான் இதுல எடுத்தேன். இதை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் பை காட் கிரேஸ் இது ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துச்சு. கரெக்டா இது வரைக்கும், கரெக்டா இதுல இருந்து இது வரைக்கும் கரெக்டா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நான் பாதிலே வெளியே வந்துட்டேன். இன்னுமே சொல்லலாம் இது என்னோட ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் என்ட்ரியே கிடையாது. ஒரு கெஸ் பேசிஸ்ல அதிகமா மேபி கேபிட்டல் இருக்கும்போது அதில் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தோணுனா இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம். பட் எப்பயும் போல நம்ம செகண்ட் என்ட்ரி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. செகண்ட் என்ட்ரி என்ன, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹையும் லோவையும் நம்ம பிரேக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், புல் பேக்காக வெயிட் பண்ணோம். என்ட்ரி எடுத்த உடனே நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடக்கூடாது. புல் பேக்ல கரெக்டா இந்த என்ட்ரி எடுத்தேன். இந்த என்ட்ரி தான் நீங்க செகண்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க. கரெக்டா ஹியூஜ் ப்ராஃபிட், கிட்டத்தட்ட 2 லட்சத்தி எக்ஸாக்டா சொன்னா 2 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். பட் நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணும்போது 1,65,000 ரூபாய் இருக்கு. ஏன்னா அந்த வீடியோ நான் மார்னிங் எடுத்தேன். அதுல இருந்து நான் ரன் பண்ண தான் விட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2,23,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு மக்களே. இன்னைக்கு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆகும்போது சம்டைம்ஸ் அதை அப்கிரேட் பண்ற நிலைமை வரதான் செய்யும். அதனால இன்னைக்கு மார்னிங் நான் அதாவது மார்னிங் எடுத்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி கூட நான் சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஒரு ரிஸ்க் என்ட்ரியா இருக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் இந்த என்ட்ரி எடுத்தேன். இன்னுமே சொல்லணும்னா இந்த மாதிரி என்ட்ரி நம்ம என்னைக்குமே எடுக்க கூடாது. 1 மினிட்டை மட்டுமே வச்சு இந்த மாதிரி என்ட்ரிஸை நம்ம என்னைக்குமே கூடாது. இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணவே கூடாது. மேபி ப்ராஃபிட் வந்துருச்சு, சப்போஸ் ப்ராஃபிட் வரலைன்னா இட்ஸ் ஹியூஜ் லாஸ். எண்ட் ஆஃப் த டே அதுவுமே மைண்ட்ல அஃபெக்ட் ஆகும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு லாஸுமே நமக்கு மைண்ட்ல சைக்காலஜிக்கலாக இம்பாக்ட் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கு. ஐ மீன் இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே பண்ணா தெளிவான என்ட்ரி மட்டும் எடுங்க. ஏன்னா ஒவ்வொரு என்ட்ரி முக்கியம். ஒவ்வொரு என்ட்ரியுமே உங்க சைக்காலஜியில் எஃபெக்ட் பண்ணும். நம்ம சைக்காலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சைக்காலஜி ஒன்ஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஒரு குட் என்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி குட் என்ட்ரி கிடையாது. என்னோட செகண்ட் என்ட்ரி உண்மையாலுமே ஒரு குட் என்ட்ரி நான் சொல்லுவேன். கரெக்டாக இந்த இடத்துல ப்ராஃபிட் இங்க இருந்து இது வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணேன். ஸோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, ஈவன் ப்ராஃபிட் பண்ணாலுமே கூட சின்ன சின்ன தப்புகள் நடக்க தான் செய்யுது. அது எனக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்கா இருந்தாலும் சரி, இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோவா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு போகஸ் என்ட்ரினா இப்போ நான் ஒரு மார்னிங் ஒரு என்ட்ரி எடுத்தல, இதெல்லாம் வந்து போகஸ் என்ட்ரிஸ். இந்த மாதிரி என்ட்ரி சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு என்ட்ரி, அந்த மாதிரி என்ட்ரிலாம் என்னைக்குமே எடுக்காதீங்க. ஏன்னா ப்ராஃபிட் வந்தா ஓகே, ப்ராஃபிட் எல்லாம் போயிடுச்சு. ப்ராஃபிட் வந்தாலும் அது ஏன் வந்துச்சு தெரியாது, போனாலும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த 1 மினிட் என்ட்ரிலாம் நீங்க என்னைக்குமே எடுக்காதீங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்றேன்னா, இந்த மாதிரி நான் எடுத்தேன் ப்ராஃபிட் வந்துச்சு, பட் இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. என்னைக்குமே நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும். அதாவது நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை டிசிப்ளினா ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம அந்த ப்ராஃபிட் சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி ஓகே சும்மா எடுத்து பார்ப்போம்பா, சரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு, எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து லாஸாகவும் முடியலாம், ப்ராஃபிட்டாகவும் முடியலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் அது லாஸ்ல முடியறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் ப்ராஃபிட்ல முடியும். இன்னைக்கு முடிஞ்ச மாதிரி ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஈவன் அதுலயுமே கூட நான் ஃபுல் கேபிட்டலோ இல்லை வந்து 50% கேபிட்டலாம் டிப்ளை பண்ணல. ரொம்ப ரொம்ப சின்ன குவான்டிட்டி தான் அதில் வாங்கியிருந்தேன். இன்னுமே சொல்லலாம் அது வந்து ஒரு ப்ரோக்கேஜ் குவான்டிட்டின்னு கூட சொல்லலாம். ப்ரோக்கேஜ் குவான்டிட்டினா அந்த ப்ரோக்கேஜ் அளவுக்கு தான் அது இருக்குமே, அந்த அளவுக்கான ஒரு குவான்டிட்டிலாம் அதை நான் வாங்கியிருந்தேன். பட் எண்ட் ஆஃப் தி டே எல்லா என்ட்ரியுமே நான் காமிக்கிறேன். ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு இதுவுமே ஒரு லெசன். இந்த வீக் வந்து எனக்கு ரொம்ப நல்லா போயிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இட்ஸ் நாட் அ எண்ட். நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்டேட் பண்ணணும், என்னென்ன தப்பு பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம வந்து ஓகே இது எல்லாமே இப்படிதான் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. ஓகேங்களா, வாட்
வாட் எவர், இது எனக்கே நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி. சீஸ் அந்த நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ, ஐ மீன் நெக்ஸ்ட் என்ன மாதிரி என்ட்ரி, இன்னும் 2 days இருக்கு. நெக்ஸ்ட் என்ன மாதிரி மார்க்கெட் வரப்போகுது, எப்படி ஃபேஸ் பண்ண போறோன்றத அடுத்த வீடியோல இருந்து பார்ப்போம். See you, bye.